அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை மாதிரி இன்னைக்கு வந்து கவின் அவர்கள் நடித்த நலன் அவர்கள் இயக்கத்தில் யுவன் சங்கர் தேசிய ஸ்டார் திரைப்படத்தை வந்து பார்த்துங்க. அந்த படம் வந்து நம்மளை ஏதாவது ஒரு பாதிப்புக்கு வந்து உள்ளாக்கும். நம்ம வாழ்க்கையில் சந்தித்த சம்பவங்களை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இயக்குனர் வந்து டச் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுதான் ஒரு திரைப்படத்தோட சக்ஸஸாக நான் வந்து பார்க்குறேன். என்ன சக்ஸஸ் அப்படின்னா, நம்ம அந்த படத்தோட ட்ராவல் பண்ணணும். நம்ம அந்த படத்தில் ஒரு கேரக்டராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உருவாக்கணும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படம் வந்து மேக்ஸிமம் சக்ஸஸை நோக்கி போயிடும் அப்படின்றத வந்து எனக்கு வந்து தனிப்பட்ட வகையில் ஒரு கருத்து உண்டு. அந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட வகையிலையும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு நோக்கி போயிட்டுருப்போம். அந்த கனவு நடக்காமல் போகும். அதுக்காக வந்து ஃபேமிலிக்காக வந்து நம்மளை வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டு அந்த சூழலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி கடந்து போகிற வாழ்க்கை தான் இன்றைக்கி பெரும்பாலானவருக்கு வந்து இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எது நினைக்கிறோமோ, எது லட்சியமாக நினைக்கிறோமோ அது மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையில் எப்படி நம்ம மாற்றி அமைச்சு வாழ போகிறோம் அப்படின்றத வந்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக அதை எடுத்துக்காட்டும். அதையும் தாண்டி எது நடந்தாலும் சரி நம்ம லட்சியத்தை நோக்கி எப்படி போகணும், எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்றதான் இந்த ஸ்டார் மூவியோட ஒரு ஸ்டார் திரைப்படத்தோட ஒரு கதை கரு. கருத்துற ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் வந்து சின்ன வயசுலேருந்து நடிக்கணுங்கிற ஆசை வந்து இருக்குது. அந்த நடிக்கணுங்கிற ஆசையில் வந்து ஒரு ஜெவிஸ்டாரா இல்லையாங்கிறத வந்து இந்த படம் முழுக்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இதில் யுவன் சங்கர் ராஜா இசை வந்து பயங்கரமான ஒரு மியூசிக்ங்க. அப்படியே அவ்வளோ அற்புதமாக வந்து யுவன் சங்கர் ராஜா படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் அனைத்து பாடலும் யுவன் சங்கர் ராஜா தான் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு யாரோட குரலும் ஒலிக்கல. எந்த பாடல் கேட்டாலும் யுவன் சங்கர் ராஜா குரல் ஒலிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நலனை வந்து ரொம்ப சூப்பராக வந்து திரைக்கதையை வந்து அமைச்சிருக்காரு. டைரக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்து ஒரு நாளில் அப்படின்ற ஒரு பாடல் வந்து நீ எத்தனை முறை கேட்டாலும் சரி, அவ்வளோ சூப்பரான ஒரு பாடல். நம்ம லைஃப்பில் இவ்வளோ தோல்விகள் சந்திச்சிருந்தாலும் அந்த பாடல் வந்து நம்ம மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு புதுசாக தகவமைக்கிறதுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யுவன் சங்கர் ராஜா வந்து இந்த படத்தை வந்து கலைக்கிறதுன்னு சொல்லலாம். கவினுக்கு இந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பை வந்து கவின் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த டைலாக் வந்து இந்த மூஞ்செல்லாம் எவன்டா பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சுவிட்சர்லாம் பார்த்தோன்னா கவினோட டைலாக்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த மூஞ்சை வச்சு நான் எப்படி நடிக்கிறேன் மட்டும் பாடுறா, எப்படி நடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறதுலாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு கதையை வந்து உருவாக்கிறாங்க. எனக்கு அந்த இன்டர்வியூ நடக்கும். கவின் வந்து இன்டர்வியூவில் வந்து போவார். அப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் குடும்ப சூழ்நிலைக்காக வந்து அந்த இன்டர்வியூ கேம்பஸ் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுவார். அப்போ வந்து அவங்க கேட்குற எந்த கேள்விக்கும் வந்து கவினுக்கு வந்து பதில் தெரியாது. அப்போ இந்த இன்டர்வியூ நடத்துகிறவர் வந்து அப்புறம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அப்போ ஏன் நீங்கள் வர, மற்றவங்க டைம் வேஸ்ட் பண்ணுற, எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து சொல்லுவார். அப்போ வந்து கவின் சொல்லுவார், உங்களுக்குலாம் ஒரு கனவு இருந்திருக்குமா, கண்டிப்பாக உங்களுக்குலாம் இருந்திருக்கும். எனக்கு அப்படி ஒரு கனவு இருந்துச்சு. எனக்கு நடிக்கணுங்கிற ஒரு ஆசை, வெறி, சின்ன வயசுலேருந்து எனக்கு அதுதான் ஆசை. அதெல்லாம் தாண்டி என்னால் எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னால் அது போக முடியாத சூழல் இருக்குது. எனக்கு அதுதான் உலகம் அப்படின்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ எடுத்தவர் வந்து வெளியே வந்து சொல்லுவார் பாருங்கள் ஒரு சீன். அந்த டீ குடிக்கிற இடத்துல வந்து சொல்லுவார், எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சு. நான் வந்து ஒரு பாக்ஸர். காலேஜ் படிக்கும்போது அந்த காலேஜே என்னை வந்து பிரமிப்பாக பார்க்கும். காலேஜில் ஒரு வெயிட்டாக இருப்பேன். ஆனால் இப்போ என் வாழ்க்கைக்காக வந்து என்னை நான் மாற்றி அமைச்சு என் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் கனவுலையாவது நீ ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணத்தை கொடுத்துட்டு போவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீனாக அந்த படத்தில் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நிறையா பேர் தங்களோட கனவுகளை வந்து விட்டுட்டு ஏதோ ஒரு தேடி ஓடிட்டே இருக்கும். கனவுகள் லட்சியங்கள்லாம் வந்து தூக்கி தூர வச்சுட்டு ஏதோ ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும். அப்படி ஓடிட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி படங்கள்லாம் நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது. உள்ளபடியே நம்ம வந்து கண்கலங்க வச்சிரும் அந்த சீன். ஏன்னா அந்த சீனோட நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் பார்த்துருக்கேன். காலேஜ் படிக்கிறதுக்கும் பயங்கரமாக விளையாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு சூழ்நிலை மாறும். அப்படியே வேலை அந்த லைஃப்பை வந்து போயிடும். அந்த மைதானத்தில் நின்று அந்த இதை பார்க்குறது வந்து எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து அந்த சீன் வந்து கொடுக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃபோட ஒரு கனெக்ட் வந்து இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பர்சன் அல்லது ஏதோ ஒரு கனவு நோக்கி ஓடுறீங்க, இந்த படத்தை வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படைப்பை வந்து கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கவினுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்த ஒரு மன நெகிழ்வோடு இந்த படத்தை வந்து நான் பார்த்துருக்கேன். நன்றி வணக்கம். மீண்டும் இன்னொரு திரைப்படத்தை கொடுத்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் முறை விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நான் உங்களை மாதிரி சந்தன காற்று ஜனாலி பேசுகிறோம். சரித்திர நாளை உங்களை பேசுகிறோம். பேசி